ஜாக் பாஸ்கி அப்படிங்கிறவர், அவர் வந்து ஒரு ஃபார்மர் கேஜிபியோடைய உளவாளி. அவர் அமெரிக்காவுக்கு இந்த உளவு பார்க்கறதுக்காக வந்து வரார். ரஷ்யா தான் வந்து அனுப்புது அவரை. ஆனால் இதற்கு முன்பாக இருக்கக்கூடிய உளவாளிகள் பார்க்குற வேலையை தாண்டி இவருக்கு ஒரு புது டாஸ்க் வந்து கொடுக்கப்படுது. அது என்ன டாஸ்க் அப்படின்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்களை குறிவைத்து அவங்கள வந்து நம்ம கையில் எடுக்கணும், டேக் கண்ட்ரோல் எடுக்கணும் அப்படிங்கிற டாஸ்க் வந்து இவருக்கு வந்து கொடுக்கப்படுது. அந்த டாஸ்க்கை கொடுத்த உடனேயே அவங்க எப்படி அது வந்து ரொனால்ட் ரீகன் அப்படிங்கிற அவங்களுக்கு ஒரு அதிபராக இருந்தார். அந்த அந்த காலகட்டத்தில் அவர் வந்து உள்ளே வரார். ஸோ வந்து உள்ளே வந்து இந்த தொழிலதிபர்கள் யார் யார் இருக்கிறாங்க, அவங்கள நம்ம கண்ட்ரோலை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த கேஜிபியோடைய மிக முக்கியமான ஒரு ஆப்ரேஷனாக இருந்தது. ஸோ அவர் உள்ளே வராரு. ஸோ வந்து அந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள்லாம் யார், மிக குறிப்பாக ரொம்ப ஆம்பிஷியஸாக இருக்கக்கூடிய, இந்த பண வெறி இருக்கக்கூடிய, இந்த நாடை வந்து பெரிய லெவலில் கொண்டு போகணும் அப்படிங்கிற பெரிய ஆம்பிஷியஸோட பேசக்கூடிய நபரை வந்து தேர்வு செய்யணும் அப்படிங்கிறது தான் கேஜிபியோடைய முதல் டாஸ்க். அந்த டாஸ்க் வந்து நிறைவேறுது. எப்படி நிறைவேறுது அப்படின்னா, டொனால்ட் ட்ரம்ப் அப்படிங்கிறவர் கேஜிபி அவங்க போட்டு வச்சுருக்கக்கூடிய அந்த லிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்கக்கூடிய சகல விஷயங்களும் வந்து அவருக்கு வந்து பொருத்தமாக இருக்குது. ஸோ வந்து டொனால்ட் ட்ரம்ப்பை வந்து டார்கெட் பண்ணுறாங்க. டொனால்ட் ட்ரம்ப்பை டார்கெட் பண்ணதுக்கப்புறம் டொனால்ட் ட்ரம்ப் எங்கெங்கெல்லாம் போகிறாரு, எப்படியெல்லாம் அவருடைய பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ் வந்து எப்படி எப்படியெல்லாம் நடக்குது உள்ளிட்ட விஷயங்கள். ஏன்னா இந்த ஆப்ரேஷன் பண்ணும்போதே வந்து ரியல் எஸ்டேட் துறையில் அமெரிக்காவில் மிக முக்கியமான ஒரு இடத்துல டொனால்ட் ட்ரம்ப் வந்து வளர்ந்து வந்து விடுகிறார். ஸோ அவரை வந்து இது பண்ணுறாங்க. ஆனால் அப்போ வந்து ட்ரம்ப்புக்கு அரசியல் ஆசைலாம் ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, ட்ரம்ப்புக்கு இன்னொரு முகம் இருக்குது. என்ன முகம் அப்படின்னா, பிஸ்னஸ் மேனு, அவங்க ஃபேமிலிலாம் வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப கட்டுப்பாடோடு இருக்கக்கூடிய ட்ரம்ப் அப்படிங்கிறது வெளி உலகத்துக்கு தான். ஆனால் இன்னொரு முகம்ங்கிறது எப்படின்னா, எந்தவித கட்டுப்பாடுமே இல்லாமல் பெண்கள், கூத்து, குடி, கும்மாளம்னு சுத்தக்கூடிய இன்னொரு முகம் இருக்குது. இந்த முகத்துக்கு வந்து சாட்சியாக இருந்தது தான் வந்து அட்லாண்டிக் டவர் அப்படிங்கிற ஒரு பகுதியில் ஒரு மிகப்பெரிய ஒரு கேசினோ கிளப். அதாவது இந்த மிகப்பெரிய இந்த போதை பொருட்கள் வந்து புழங்கக்கூடிய இடம், மிகப்பெரிய காசு புழங்கக்கூடிய இடம், பணக்காரர்கள்லேருந்து அமெரிக்கா இருக்கக்கூடிய உயரதிகாரிகள்லேருந்து எல்லாருமே வந்து சகட்டி மேனிக்கு வந்து அவங்களுடைய நேரத்தை, அவங்களுடைய இச்சையை தீர்த்து கொண்டிருந்த ஒரு இடம் தான் அந்த அட்லாண்டிக் டவர். அதுக்கும் வந்து இவர் தான் வந்து ஓனர், ட்ரம்ப் தான். ஸோ இப்போ இப்படியே வந்து போயிட்டுருக்கு. இந்த கேஜிபி ஏஜென்ட்டும் வந்து ட்ரம்ப்பை வந்து அவங்களுடைய வலைக்கு கொண்டு வரதுக்கான பல்வேறு முயற்சிகளை அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம்.